ஹைடெக் டெக்னீஷியன் அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் மாமல்லபுரத்துலேருந்து நாகராஜ். இப்போ இது பார்த்தீங்கன்னா எம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்ரு ஃபேன் மாடலில் அதுதான் அந்த வண்டி இருக்கமாட்டி எம்ஐ லைட் வந்து எரியுது. ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூலண்ட்டு, டெம்பரேச்சர் சென்சார் ஐ, ஃபேன் ஒன் கண்ட்ரோல் சர்க்யூட், அப்புறம் இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் ஐ, ஃபேன் ஒன் கண்ட்ரோல், இது ரெண்டு தான் வருது. இது வந்து எரேஸ் கொடுத்துட்றோம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படின்னா வண்டி வந்து ரேடியேட்டர் ஃபேன் ஓட தான் கம்ப்ளைண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 170 டிகிரி காட்டுது வண்டி ஸ்டார்டிங் ஆனாலே. ஐட்லிங் ஆனால் 10 நிமிஷத்தில் கட்டி விட்டால் -4. அதனால் வந்து பழைய இஓடி சென்சார் இருக்கும், புது இஓடி சென்சார் பாருங்கள். இது புது இஓடி சென்சார் வந்து 375 ரூபா வருது. இதில் என்ன ஓம்ஸ் வருது, இதில் என்ன ஓம்ஸ் வருது செக் பண்ணிவிட்டு இஓடி சென்சார் ஒரு முறை மாற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். அப்போ இதுக்கப்புறம் ஃபேன் வரலாம். ஃபேனை தான் வந்து டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். தொடர்ந்து இதை பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இஓடி சென்சாரு மல்டிமீட்டரில் வந்து 20K. பார்த்தீங்கன்னா புது சென்சார் வந்து இது பார்த்தீங்கன்னா புது சென்சார் வந்து 1.51 1.49 காட்டுது அப்படின்னு காட்டுது. இப்போ வண்டியில் இருக்கிற இஓடி சென்சார் வந்து வேல்யூ செக் பண்ண போகிறோம். 2 பின்லையும் வச்சாச்சு. அதே மாதிரி 0.56 தாங்குது. அதனால் இப்போ வந்து இஓடி சென்சார் மட்டும் மாற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சுவிட்ச் வந்து மாற்றியாச்சு. புது டெம்பரேச்சர் சுவிட்ச் இருக்குது. வந்து 167 கிடையாது, 100 ஓடினாலே வந்து ஃபேன் ஓடணும். ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடவே இல்லை. கண்டினியூட்டியாக ரேடியேட்டர் ஃபேனை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இது எனக்கு வந்து ரிலே மேலே சந்தேகம் வந்து, அதாவது ரிலே வந்து இது வந்து புது ரிலே போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வண்டியோட வந்து பழைய ரிலே. இப்போது ரிலே புதுசு போட்டாச்சு. இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 100 டிகிரி ஏற்றி போய்ட்டு இந்த டேட்டா ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா இடிசி வந்து பார்த்தீங்கன்னா -4 டிகிரியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் வந்து நான் வந்து புரிய வச்சுருக்கேன். இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார் பார்த்தீங்கன்னா 121 டிகிரி காட்டுது. ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் சென்சார் தான் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் சென்சார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேனோட ஜாக்கை கட்டி விட்டாச்சு. வேறு ஜாக் குத்து லைனில் வந்து டேரெக்டாக பேட்டரியில் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வைக்கிறேன். ஃபேனோட முன்னாடி இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ் மைனஸ் வச்சாச்சு. டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்தோம், ஃபேன் வந்து ஓடலை. எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியில் வந்து ரேடியேட்டர் ஃபேன் தான் ஃபால்ட்டு. அண்ட் இது இல்லாமல் இந்த ஃபேனை வந்து எப்படிலாம் செக் பண்ணலாம், இன்னும் வந்து கன்ஃபார்மாக அக்யூரஸியாக வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து போயிடுச்சு அப்படின்றது எப்படி சொல்லலான்ட்டு உங்களோட பதிவாக சொல்லுங்கள். இதை தான் இன்றைக்கி என்னோடய கேள்வியாக இருக்கிறேன். நான் மாமல்லபுரத்துலேருந்து குடிப்பாந்தூர் நாகராஜ்.